அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சேலத்திலிருந்து நான் சக்தி டெய்லர். இப்போ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா சுடிதார் போட்டுட்டு அந்த சுடிதார்லேருந்து எப்படி ஒரு ப்ளவுஸு பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளவுஸ் போட்டு வந்தவங்ககிட்ட எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். சரிங்களா? இந்த வீடியோவில் என்னென்ன அளவு சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல எடுக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஷோல்டர் ரெடி எடுக்கும் பொழுது கை ஜாயிண்ட் எங்க இருக்கோ அங்க இருந்து தான் ஷோல்டர் ரெடி எடுக்கணும். ஷோல்டர் ரெடிங்கிறது வந்து எவ்வளவு அகலம் அவங்க கேட்கறாங்களோ அந்த அகலத்துல நம்ம வந்து ஷோல்டர் ரெடி எடுத்துடலாம். இப்ப இவங்களுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னாக்கா 1.5க்கு மேல ஒரு பாயிண்ட், அதாவது 1 5/8. இந்த இன்ச்சு கணக்கு நம்ம முதல் வீடியோவா போட்டிருக்கோம், பார்க்காதீங்க, அதை போய் பார்த்துக்குங்க. 1 5/8 வருது. சரிங்களா கண்ணே? ஷோல்டர் அகலம் இது போதுங்களா? இன்னும் கொஞ்சம் சேர்த்து வைக்கலாமா? இன்னும் கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம். 2 இன்ச்சு கேட்டிருக்காங்க. 2 இன்ச்சுங்கிறது வந்து இந்த இடத்துல வருது. நல்லா கவனமா கேட்டுங்க. ஷோல்டர் ஜாயிண்ட், முன் பின் ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து சென்டர்ல தான் வரணும். இந்த முன்னாடி இறங்கி வர்றதோ பின்னாடி இறங்கி வர்றதோ நம்ம அளவு எடுத்து வெட்டும் போது வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, அளவு எடுக்கும் பொழுது கரெக்டா சென்டர்ல இருந்து தான் எடுக்கணும். இப்ப இவங்க அளவு பாத்தீங்கன்னாக்கா 2 இன்ச்சு. இப்ப இது 1 5/8 வருது. 2 இன்ச்சுங்கும் போது 3/8 சேர்த்து வர்றதுனால இந்த இடத்துல வருது. இப்ப இதனுடைய அளவு எடுக்கிறோம். அளவு எடுக்கும் பொழுது ஷோல்டர் ரெடி எங்க இருக்கோ அங்க இருந்து தான் அளவு எடுக்கணும். இங்க இருந்து அவங்களுக்கு உயரம் அளவு எடுக்கணும். நான் ஏற்கனவே போன வீடியோல சொல்லியிருக்கேன், ஷோல்டர் ரெடியில இருந்து கழுத்து பகுதியில உயரமும் பின்கழுத்தும் நம்ம ஷோல்டர் ரெடியில இருந்து கழுத்து பகுதியில வச்சு எடுக்கணும். அதே மாதிரியே முன்னாடி அளவு எடுக்கும் பொழுது ஷோல்டர் ரெடியில கை பகுதியில இருந்து அளவு எடுக்கணும். இப்படி வச்சுதான் எடுக்கணும். டேப்பை இப்படி மாத்தி கழுத்து பகுதியில இப்படி வச்சு எடுக்கக்கூடாது. இந்த பகுதியில வச்சு எடுக்கக்கூடாது, இந்த பகுதியில வச்சுதான் எடுக்கணும் ஷோல்டர் ரெடியில இருந்து. இப்ப நம்ம அளவு எடுக்கிறது வந்து ஷோல்டர் ரெடி வந்து 2 இன்ச்சு. அடுத்து ஷோல்டர் பாத்தீங்கன்னாக்கா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த குழி பகுதியில தான் எடுக்கணும். இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த ஷோல்டர் அளவுல எடுக்கக்கூடாது. அப்படியே எடுத்தாலும் -2 இன்ச்சு வச்சு எடுக்கணும். இப்ப ஷோல்டர் அளவு எடுக்கும் பொழுது இங்க இருந்து இங்க எடுக்கும் பொழுது 10 இன்ச்சு. ஷோல்டர் ரெடி 2, ஷோல்டர் அளவு 10. இந்த ஷோல்டர் ரெடியில இருந்து உயரம் கண்ணே, உயரம் வந்து 13 வைக்கட்டுமா? 13 போதுமா? 13 இன்ச்சு உயரம் கேட்டிருக்காங்க. அடுத்து எடுக்கும் பொழுது அக்குள் உயரம் 4.5 அல்லது 5, ஃப்ரண்ட் டாட் 9 இன்ச்சு வச்சிருக்கோம். சரிங்களா? இந்த அளவு வந்து நம்ம வந்து உயரம் எடுத்துட்டோம். உயரம் 13, முன் டாட் 9, ஷோல்டர் வந்து 10 இன்ச்சு, ஷோல்டர் ரெடி வந்து 2 இன்ச்சு, அக்குள் உயரம் வந்து 5 இன்ச்சு எடுத்திருக்கோம். இப்ப மார்பு சுற்றளவு எடுக்கிறோம். மார்பு சுற்றளவு எடுக்கும் பொழுது நெஞ்சளவு மார்பளவு எடுக்கணும். இதுல எது பெருசா இருக்கோ அதை போட்டுதான் நம்ம கால்குலேஷன் பண்ண போறோம். இப்ப நெஞ்சளவு எடுக்கிறோம், அடுத்து மார்பளவு எடுக்கிறோம். இப்ப அதை எப்படி எடுக்கிறோம்னு பார்க்கலாம். இந்த அளவு எடுக்கும் பொழுது டேப்பு வந்து கரெக்டா இப்படி எடுக்கும் பொழுதே கையை இப்படி தூக்கி இந்த கரெக்டா இப்படி நேரா வச்சு இப்படி அளவு எடுத்தீங்கன்னா தான் சரியா வரும். சரிங்களா? இந்த அளவு எடுக்கும் பொழுது எடுத்தீங்கன்னா தான் சரியா வரும். இப்ப இவங்களுக்கு வந்து 33 வருது. இப்ப நம்ம எடுக்கும் பொழுது டேப் இப்படி பின்னாடி கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், டேப்பை இந்த கீழே இறங்கி எடுக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நேரா வச்சுதான் எடுக்கணும். இப்படி கீழே வச்சு இப்படி எடுத்தீங்க அப்படின்னாக்கா அளவு கம்மியா தான் வரும். சரிங்களா? இப்ப நம்ம டேப் எடுக்கிறோம் அப்படிங்கும் பொழுது இப்படி டேப் எடுக்கும் போது இப்படி நேரா டேப்பு வச்சு அதுக்கு நேரா மார்பு சுற்றளவு 33, அதே அளவுக்கு வச்சு நிப்புக்கு நேரா வச்சு எடுக்கணும் 34. இப்படிதான் இந்த நெஞ்சளவும் மார்பளவையும் எடுக்கணும். சரிங்களா? நெஞ்சளவும் மார்பளவும் எடுக்கும்போது டேப்பு கரெக்டா ஒரே வளைவா இருக்கிற மாதிரி பாத்துக்கிறணும். சரிங்களா? இதுக்கு அடுத்து நம்ம எடுக்கிறது வந்து இடுப்பு சுற்றளவு. இடுப்பு சுற்றளவு பாத்தீங்கன்னாக்கா இந்த மார்பு எங்க முடியுதோ அதுக்கு கீழே வச்சு டைட்டா இந்தாண்ட வச்சு எடுக்கணும். கடைசி கொக்கி பகுதியில எடுக்க தேவையில்லை. நம்ம அதை வந்து 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அல்லது உங்களுக்கு தேவை, கடைசி கொக்கி அளவு தேவை அப்படின்னாக்கா அதையும் எடுத்துக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. இப்ப இந்த அளவு எடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா இப்ப நீங்க அப்படியே வரிசையா 3 அளவு எடுத்துக்கலாம். 3 அளவு எடுக்கிறது எப்படிங்கிறது பார்க்கலாம். இப்ப இங்க எடுக்கும் பொழுது இப்படி எடுக்கிறீங்கன்னாக்கா 33, 34. இடுப்பு சுற்றளவு எடுக்கும் பொழுது இப்படி வச்சு இப்படி டைட்டா வச்சு எடுக்கலாம். எடுக்கும் பொழுது என்ன அளவு வருதோ 27.5 அந்த அளவு எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுக்கு அடுத்த அளவு பாத்தீங்கன்னாக்கா முன்கழுத்தும் பின்கழுத்தும். முன்கழுத்து எப்பயுமே இந்த ஷோல்டர் ரெடியில இருந்து தான் வைக்கணும். அதே மாதிரியே பின்கழுத்தும் ஷோல்டர் ரெடியில இருந்து தான் வைக்கணும். முன்கழுத்தும் பின்கழுத்தும் எப்பயும் கிராஸ்ல தான் எடுக்கணும். இப்ப இவங்களுக்கு ஷோல்டர் வந்து 2 இன்ச்சு கேட்டிருக்கனால இந்த இடத்துல இருந்து முன்கழுத்து கண்ணே, இது வந்து 7 இன்ச்சு முத கொக்கி போடுறோம். இது 8 இன்ச்சு, இது 7.5 இன்ச்சு. எவ்வளவு வைக்கலாமா? 8 இன்ச்சு கேட்டிருக்காங்க. அதாவது இது வரும் பொழுது என்னன்னாக்கா இப்படி அழகா இப்படி வந்து நம்ம அந்த குடையறது வந்து எப்படி எடுக்கணுமோ அதை பார்த்து எடுத்துக்கலாம். இப்ப முன்கழுத்து 8 இன்ச்சு கேட்டிருக்காங்க. பின்கழுத்து எடுக்கும் பொழுது
இந்த 2 இன்ச்சு எங்க இருக்கோ அந்த இடத்துல இருந்து பின் கழுத்து. ஆமா, நீங்க போட்டிருக்கிறது 9.25 வருது, அதே வைக்கட்டுமா? இல்ல மேல வச்சோம்னா இது 8 இன்ச்சு வருது, இது 8.5 இன்ச்சு வருது. எவ்வளவு வைக்கட்டுங்க? 9.25 வருது. அவங்க 9 இன்ச்சு ஒரு 1/4 இன்ச்சு மேல சேர்த்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து கை உயரம். கை உயரம் எடுக்கும் பொழுது இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வருது இல்லைங்களா, பாடி பீஸும் கை பீஸும் ஜாயிண்ட் வர்ற இடத்துல இங்க இருந்து கை உயரம் 6 இன்ச்சு வருது. இதே அளவு எடுத்துக்கலாமாம்மா? 6 இன்ச்சு எடுத்துக்கிறோம். எல்போ ஸ்லீவ் தேவைன்னாக்கா கையை வந்து இப்படி மடக்கி வச்சு தான் இப்படி எடுக்கணும். மடக்கி வச்சு எடுத்தீங்கன்னாக்கா இங்க 10 இன்ச்சு சரியா வருது. அவங்களுக்கு நேரா வச்சீங்கன்னா இந்த இடத்துல 10 இன்ச்சு இப்படிதான் வரும். நீங்க 11 வச்சிடக்கூடாது, கையை அறுக்கும். இப்ப நார்மல் சாதா கைக்கு பாத்தீங்கன்னாக்கா 6 இன்ச்சு கேட்டிருக்காங்க. கை சுற்றளவு எடுக்கும் பொழுது இதை நீங்க இப்படி வச்சு எடுக்கும் பொழுது கையை ஒட்டி வச்சுதான் எடுக்கணும். கை இப்படி தூக்கின மாதிரி வச்சு எடுக்கக்கூடாது, கை இப்படி ஒட்டி வச்சுதான் எடுக்கணும். கை எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத சுற்றளவு நீங்க பாத்துக்கலாம். 10.5 இன்ச்சு வருது. அடுத்து அக்குள் சுற்றளவு எடுக்கும் பொழுது அக்குள் வந்து கரெக்டா இப்படி இந்த தையல் வருது பாத்தீங்களா, அந்த இடத்துலயே கரெக்டா வச்சு எடுத்தீங்க அப்படின்னாக்கா சரியா வரும். இவங்களுக்கு 14.5 வருது. இப்படி கரெக்டா வைக்க முடியல அப்படின்ட்டு நீங்க இப்படி வச்சீங்கன்னாக்கா சின்னதா வந்துடும், அக்குள் டைட்டா போயிடும். அல்லது இப்படி எடுத்தீங்கன்னாக்கா பெருசா வந்துடும், அக்குள் லூஸா போயிடும். அதனால இந்த அக்குள் சுற்றளவு பொறுத்தவரையிலும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 தடவை அல்லது நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். சரிங்களா? இப்ப இந்த அளவு எடுத்தோம் அப்படின்னாக்கா 14 இன்ச்சு வருது. இப்ப முழு அளவு நம்ம எப்படி நம்ம உங்களுக்கு போர்டில் சொல்லி கொடுத்தனோ அதெல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இதை வச்சு எப்படி கட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வணக்கம்.